எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் த்ரிஷா விஜய் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்குது. இப்ப அரசியல் களத்துல மிகப்பெரிய அளவுல பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களோட வீட்டுக்கு எதற்காக போயிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் இன்னைக்கு மே 4 வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் மிக பெருவாரியான வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 109 தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதிமுக அவர்கள் கிட்டத்தட்ட 60 தொகுதியும், டிஎம்கே 59 தொகுதியும் வந்து இப்போ வரைக்கும் பெற்றிருக்காங்க. இதன் மூலயமா தளபதி விஜய் அவர்கள் மிக பெரும் தனி பெரும்பான்மை பெற்றிருக்காரு. இன்னும் ஒரு 10 தொகுதி தான் வேணும் அவர் தனி பெரும்பான்மை பெற்று முழுமையாகவே இந்த ஒரு ஆட்சியை அமைக்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆக்டர் த்ரிஷா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த ஒரு நாள்ல தளபதி விஜய் அவர்களை மீட் பண்றதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு த்ரிஷா ரீசெண்டா போயிருக்காங்க. அவங்க கார்ல ஏறுறதுக்கு முன்னாடியே நிறைய பிரஸ் பீப்புள் அவங்கள பார்த்து விஜய் அவர்கள் மிக பெரும்பான்மை வாங்கியிருக்காரு, இதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டே வண்டியில ஏறிட்டாங்க. அண்ட் இப்போ அவங்க தளபதி விஜய் அவர்களை தான் சந்திக்க போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. மேலும் த்ரிஷா அவர்களை தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே ட்ரெஸ் போட்டும் கூட்டி போயிருந்தாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஜெயிச்ச நேரத்தில் த்ரிஷா அவர்கள் அவரை பார்க்க போறது அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல தான் த்ரிஷா அவர்கள் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, த்ரிஷாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இல்லையா, அதனால அவங்களோட நீண்டகால நண்பரை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் போயிருக்காங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஏற்கனவே த்ரிஷா அவர்கள் மே மாதம் பிறக்கும் போதே இது என்னுடைய மாதம், என்னோட வெற்றிக்கான மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட ஸ்டோரிலையுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் வகையை தான் பேசியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. தன்னோட நண்பருக்கு வாழ்த்து சொல்ல போயிருக்காங்களா, இல்லை அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்தை வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்களா அப்படிங்கிறது த்ரிஷாக்கு தான் தெரியும். மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தளபதி விஜய் அவர்கள் கூட இருக்கிற மாதிரி கூட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படியோ தளபதி விஜய் அவர்கள் மிக பெருவாரியான வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறாரு. அண்ட் அந்த ஒரு ஆட்சி அமைக்க இன்னும் ஒரு 10-11 சீட்டு தேவை. அதை மற்ற கட்சிகள்கிட்ட கேட்டு வாங்க போறாரா, இல்லை கவர்னராக அணுக போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இந்த ஒரு வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.